Okay, let's unbox. This is ஹாய். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாஷ் அண்ட் க்யூரில் இந்த 2 மாடியூல்ஸை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடியூலில் இந்த ஸ்க்ரூ வந்து அட்டாச்சாக வரல, டிஃபால்ட்டாக வரல. ஸோ நான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற ஸ்பேர் ஸ்க்ரூஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாடியூல் வந்து ஸ்மாலர் பிரிண்ட்ஸுக்காக இந்த மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கும். ஸோ இதை வந்து அதில் வந்து ஹேங் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை நான் இப்போ ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் ஸ்கேல் மாடலில் இந்த இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபுல் ஸ்கேலில் இங்கேருந்து டாப் டு பாட்டம் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வேட்டில் வந்து நம்ம ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகும். இது வந்து க்யூரிங் ஸ்டேஷன். இப்படி யூஸ் பண்ணுறப்போ ஃபார் க்யூரிங். அண்ட் இதை இப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே கரெக்டாக இதில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன இன்லே இருக்கும். அது உள்ள நம்ம கண்டெய்னர் வந்து ஃபிட் ஆகும். அதாவது ஆப்ஜெக்டை வந்து செப்பரேட்டாக வச்சு வாஷ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பெட்டோட நான் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாடியூலை நான் அட்டாச் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஹோல் வந்து கரெக்டாக இங்கே அலைன் ஆகும். ஸோ அலைன் ஆனோன்னு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நான் இது பண்ணுவேன். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேங் ஆகும். இதில் வந்து இப்போ இது இல்லாமல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு நாப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இது ஃபிட் ஆகும். அவ்வளோதான், அந்த இடத்துல ஃபிட் ஆகிருக்கும். அதே சேம் சினாரியோ தான் நான் உள்ளே யூஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இது வந்து எனக்கு ஆடுமே தவிர்த்து மற்றபடி எனக்கு எதுவும் ஆகாது. ஸோ இந்த இடத்துல மாட்டிடுறேன். ஸோ இங்கே வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே ஃபேன் வந்துடும். ஸோ இது வந்து ஃபுல் லென்த்து டவுனில் இருக்குது. எனக்கு இவ்வளோ தேவையில்லை. ஸோ நான் இங்கே வரைக்கும் வச்சுக்கிறேன். டைட்டன் பண்ணோன்னா ஸோ இந்த ஹைட்டில் நமக்கு இருக்கும். ஸோ இந்த ஹைட் அட்ஜஸ்டபிளுக்கு வந்து இது வந்து ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்டுக்காக, இது வந்து ஃபுல் ஸ்கேல் ஆப்ஜெக்ட்டுக்காக, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து ஒரு சின்னது நாப் இருக்கும், பார்த்துக்கோங்க. அது இருந்தால் மட்டும்தான் மற்ற எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ வந்து நான் இது வந்து பிரிண்ட் போட்டு முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ வச்சிட்டேன். உள்ள பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த அசிட்டோன் வந்து உள்ளே இருக்கிற ஹாலோ பண்ணியிருக்கிறேன். இது வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன். டைம் வந்து ஒரு 5 மினிட்ஸு. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். உள்ளே வந்து ஃபேன் ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே கைஸ், இப்போ நான் பிரிண்ட் போட்டு முடிச்சிட்டேன். வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் ஒரு ட்ரெயின் ஹோல் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ட்ரெயின் ஹோல் வழியாக எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஸோ அது உள்ளே போயிட்டு தான் இப்போ எல்லா ரெசின்ஸையும் அதை க்ளீன் பண்ணி திரும்ப வெளியே எடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் ஜென்டலாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் பெரிய லெவலில் வராது. இருந்தாலும் ஜென்டலாக பண்ணுறப்போ நல்லது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் நல்லா விசிபிளாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் ஒரு சில டெப்ரிஸ் இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் பக்காவாக. இதை ரிமூவ் பண்ணாட்டி தான் நமக்கு வந்து ரெசின் எஃபிபி ஷீட்டில் வந்து
ப்ராப்ளம் வரும். ஓகேயா, அதை பக்காவாக ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி வாங்கிடுவோம். ஓகே, நான் க்ளவுஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா கையில் இருக்க ஆளுக்கு ஈஸியாக அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இது வந்து அந்த பெக்கு ஹோல் பண்ண டயமீட்டர் இது. ஸோ குயிக்கு, நார்மல், ஸ்லோ. நான் வந்து ஸ்லோ தான் வைப்பேன். நான் ஃபாஸ்ட் வச்சோம்னா சுற்றுல பறந்துடும். ஸோ டைம் ஓகே 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஆன் பண்ணால் ஆன் ஆகாது. நம்ம வந்து கவர் யூஸ் பண்ணணும். இது போட்டதுக்கு அப்புறமேல்ட்டு தான் ஒர்க்கே ஆகும்.